ஸோ ஹலோ காய்ஸ், வெல்கம் டு ரித்திக்ஸ்மென். ஏன்டா இவ்வளோ நாடா ஏன்டா வீடியோ போடல அப்படின்னு கேட்டிங்கன்னா, சாரி ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு கொஞ்சம் வேலையாக இருந்தது, ஸ்கூல் வேலை. சரி, ஓகே. இப்போ நம்ம வந்து ஐஸ்கிரீம் சாப்டர் 3 தாங்க ஆட போகிறோம். ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி 1 and 2 முடிச்சாச்சு. இப்போ வாங்க, என்ன ரெண்டு பசங்களை ரொம்ப நாளாவே காணோம். இவங்கள பத்தி ஏதாச்சும் தெரிஞ்சுன்னா உடனே வந்து சொல்லுங்க. யார்கிட்ட சொல்லணும்? அதான் போலீஸ்டா. ஓ ஏங்க, இவங்க ரெண்டு பேரும் சார்லியும் லிஸும் தானே. சரி, ஏதோ ஒன்று. இப்போ வந்து உங்களுக்கு ஒன்று தெரியுமா? இப்போ வந்து ஐஸ்கிரீம் ட்ரீயில் வந்து இவனோட பேரண்ட்ஸ், ஐயோ இது ஜேயோட பேரண்ட்ஸ் வந்து வீட்டில் இருக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு அப்படியே வந்து டோருக்கு வெளில போயிடலாம் நம்ம. சரி, ஓகே. இப்போ உள்ளே போ, அவ்வளோதான். இப்போ நம்ம இந்த உண்டியலை இங்கே போட்டு, இங்கே வீட்டு சாவி இங்கே இருக்கணும். ஹோம் கீன் இருக்குமே தான். ஓகே, ஓகே, எடுத்துட்டு. ஓகே, இப்போ நம்ம கட்சின்னு பார்க்கணுங்க. நீதான். ஆமா, நீ சொல்லு செல்ல பையா. ஆமா, அது நீதான். நீதான் லிஸ்ஸ வச்சிருக்க. நான் சொல்றேன், உடனே அவளை ரிலீஸ் பண்ணி விடு. லிஸ்ஸா? நீ கன்ஃபியூஸ் ஆயிருக்கேன்னு நினைக்கிற சின்ன பையா. இல்ல, அது நீதான். நான் அவளை உன் அழுக்கான வண்டி பின்னாடி பார்த்தேன். நீ அவளை ரிலீஸ் பண்ணி விடலனா நானே தயாரிச்ச ஷார்ட் கன்னை வச்சு உன் மூளையை வறுத்துருவேன். நீ நிஜமான நீ யார பத்தி பேசுறன்னு எனக்கு தெரியும்னு நினைக்கிறியா? ஆனா நான் கடத்துற பசங்களோட பேரெல்லாம் எனக்கு ஞாபகமே இல்லையா? நீ லூசு பையா. பைத்தியக்கார பையா, எங்கிட்டயே நீ மூஞ்சிய காட்டுறியா? ஆனா எனக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கிற மாதிரி நீ உண்டாவே இல்ல. ஆனா என்கிட்ட ஒரு ஈஸி சொல்யூஷன் இருக்கு. வாய தர சொல்லு. பர்ஃபெக்ட் லேண்டிங். நீ என்ன பண்ணிருக்க? இது நல்லா டேஸ்டா இருக்கே. ஆனா எனக்கு நீ என்ன பண்ணேன்னு தெரியாது. ஆனா நான் உன்னை கண்டிப்பா ஐயோ, எனக்கு என்ன ஆகுது? என்னது இது? இந்த சைடா நான் ஓடி போறேன். ஓ எப்படி இருக்கே குண்டு பையா? இப்ப எனக்கு தேவையான மாதிரி குண்டாவும் ஃப்ளப்பியாவும் இருக்கா? இல்ல எதுவும். ஆட கருமம், இவன் போய் மாட்டிக்கிட்டான்டா. உனக்கு எதுக்கு இந்த சீனு? சரி, ஓகேங்க. இப்போ நம்ம வெளில போவோம். இந்த தடவை நம்ம கீழே போய் கட்சின்லாம் பார்த்து மேப்லாம் எடுக்க தேவையில்லை. இப்போ நம்ம டக்குன்னு இந்த எலக்ட்ரோ கன் எடு, அவ்வளோதான். பஜக் முடிஞ்சது. இப்போ வந்து டக்குன்னு எடு, அவ்வளோதான். ஜஸ்ட்டு மிஸ்ஸுங்க கிட்ட வந்துட்டான். போடு, அவ்வளோதான். இப்போ நம்ம வந்து உள்ளே போயிட்டு ஃபஸ்ட்டு வந்து எங்கே போகிறோம்னா மெட்ரோ ஸ்டேஷன். அங்கே போயிட்டு இந்த ஹைட்ராலிக் ஜாக்கோ என்னமோ எடுக்கணும். அதுக்கப்புறம் வந்து 2 குல்லா தொப்பி எடுக்கணும். குல்லா தொப்பியா? ஆமாம். அப்புறம் வந்து ஒரு செருப்பு. அந்த செருப்பை நான் அடிக்க போகிறேன். சரி, ஓகே. மேலே ஒரு நம்பர் தொங்குது இல்லை, அதை பார்த்து வச்சுக்கணுங்க. அது வந்து மெயின் தேவை நம்மளுக்கு. அதை நான் அப்புறம் சொல்கிறேன். சரி, ஓகே. ஃபஸ்ட்டு இந்த சைடுக்கா போ. ஓகே, மேலே இருக்குது 658. அது ஓகே. இப்போ வந்து இந்த கதவு தர உள்ளே இங்கே தொப்பு இருக்குங்க. வரான். ஐயோ, வரான். இந்த சைடுக்கா? ஐயோ, மறந்தே போயிட்டேன். இப்படி தான் போகணும். நம்மளால் தானாக ஏற முடியாது. ஓகே, இப்படிக்கா போ. டோரை தர, அவ்வளோதான். இப்போ நம்ம போயிட்டு அதை மேலே போட்டு வந்துடுவோம். பஜக். இப்போ நம்ம அதே மாதிரி ஷூவை கொண்டு போய் பஜக், அவ்வளோதாங்க. இப்போ நம்ம 2த்தையும் போட்டாச்சு. இப்போ நம்ம ஹைட்ராலிக் ஜாக் எங்கே போய் இருக்குதுன்னு பார்க்கணும். சரி, ஓகே, வாங்க பார்ப்போம். ஒரு சேஃப்டிக்கு வந்து உண்டிகோலையே கொண்டு வந்துட்டேன். சரி, ஓகே. இப்போ ராடு எங்கே வரான்னு பார்க்குறதுக்குள்ளே ராடு வந்துட்டான். ஓகே, இப்போ நம்ம டக்குன்னு போயிட்டு லொச்சக், அவ்வளோதான், முடிஞ்சுது. இப்போ வந்து இப்போ நம்ம இந்த ஸ்கூட்டர் இல்லை, அது என்னது ஹைட்ராலிக் ஜாக்கு, மிஸ்டர் ஜாக்கை கொண்டு போய் மேலே போடணும். அதுக்கு முன்னாடி நம்ம உண்டிகோலையும் கொண்டு வரணும். இப்படிக்கா போனால் அப்படிக்கா போயிடலாம். சரி, ஓகேங்க. ராடு வேறு வந்துட போகிறான். ஐயோ, மேலே ஏறுறான். ஓகே, எப்படியும் அவன் வந்தால் ஸ்லோவாக தான் வருவான். நான் வந்து இது ஹார்டு மோடோ எக்ஸ்ட்ரீம் மோடோ போடணுன்னா வந்து கமெண்ட்டில் போட்டு விட்ருங்க. நான் வந்து இதுவே ரொம்ப கஷ்டப்பட்டு போட்டேன். அதனால் எப்படியும் உங்களுக்கு கஷ்டத்தை பார்க்க நல்லா தான் இருக்கும் அப்படின்னு. இந்த மாதிரி நாங்கள்லாம் சின்ன யூடியூபர்ஸ்லாம் வந்து இப்படி வீடியோ அப்லோட் பண்ணி போடுறோம். அதை வந்து நீங்கள் வந்து என்ஜாய் பண்ணி பார்க்குறீங்க. இப்போ நாங்கள் வந்து அதே மாதிரி வந்து கஷ்டப்பட்டால் வந்து நீங்கள் சிரிப்பீங்களா? அது மாதிரி ஏதாச்சும் எக்ஸ்ட்ரீம் மோடோ ஹார்ட் மோடோ போடணுன்னா சொல்லுங்கள், போடுறேன். ஓகே, என்ன சொல்கிறதுங்க, திட்டுற போகிறீங்களோ அப்படின்னு தான் ஒரு பயம் இருக்குது. ஏன்னா வந்து என்னடா இப்படிலாம் சொல்கிற. சரி, அதுவும் ஒன்றுங்க. இப்போ நம்ம ஷாப்பிங் சென்டர் வந்தாச்சு. இங்கே வந்து நம்மளுக்கு வந்து 2 பொருள் வேணும். ஃபஸ்ட் நம்மளுக்கு வந்து அந்த ரெட் கலர் ஹார்ஸ் வேணும். அப்புறம் இன்னொரு விஷயம் வந்து ஷவலு.
நம்ம அதுக்கு வந்து ஐயோ ராடு வரான்டா. ஓகே, அதுக்கு வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு பைக் எடுத்து அந்த ரேஸை முடிச்சாதாங்க வந்து நம்மளுக்கு அந்த ரெட் கலர் ஹார்ஸ் கிடைக்கும். இப்போ நம்ம என்ன பண்ணோம், மோட்டர் ஷாப்புக்கு போனோம். இதோ அந்த சைடாக இருக்குது. எப்போ பார்த்தாலும் ராடு இந்த சைடு தான் வரும். அதுக்கப்புறம் ஷவல் வந்து அதோட ஆப்போசிட் சைடாக இருக்குது. ஓகே, இப்போ வந்து ஓப்பன் கேப்பு அவ்வளோதான். இப்போ உள்ளே போ. இப்போ பைக்கை எடு. அவ்வளோதான். அவன் அந்த சைடாக போகிறாங்க, நம்ம அந்த சைடாக கீழே போயிடுவோம். ஐயோ, பார்த்துட்டானோ, பார்ப்பானா, பார்க்கலையா, எதுவுமே தெரியல. பார்க்கலங்க. ஓகே, பார்க்கல. நம்ம டக்குன்னு அப்படியே கீழே போயிடுவோம். ஓகே ஓகே, இப்போ ராடு எங்கே, அந்த சைடாக வராங்க. போடு, நல்ல வேளை கீழே வரல அவன். ஓகே, இப்போ வந்து பட்டன் கிளிக் பண்ணு. என்னமோ சொல்கிறான். என்ன சொல்கிறேன், இப்படி நாய்ஸ் பண்ணாத. அந்த கொடூரமான மனுஷன் சொல்ல மாட்டேன், ஒரு மாதிரியான மனுஷன் கூட எதுக்கு விளாடிட்டுருக்க, போலீஸ் கால் பண்ணோன்னா நான் நோ கொடுத்துருக்கேன். இல்லை, அவன் வந்து அவனோட வேலையை வந்து அவனுக்கு பிடிக்கலையா, அவனுக்கு வந்து எங்கேயாச்சும் அழகாக இருக்கணுமா. சரி ஓகே, இப்போ வந்து அவ்வளோதான். இப்போ அவன் பேசி முடிச்சிட்டானா, இப்போ டக்குன்னு இப்படி ஓடு. அவ்வளோதான். இப்போ நம்ம வந்து சுற்றிட்டு ராடு பார்க்காத போது வருவோம். ஓகேங்க, இப்போ வந்து ராடு பார்க்கல. இப்போ பட்டன் கிளிக் பண்ணு. ஐயோ, என்னடா இது ஃபஸ்ட்லேருந்து வருது. ஐயோ போங்கடாங்க. சரி ஓகேங்க, ஏதோ ஒன்று. இப்போ நம்ம வந்து ராடு பார்க்காத வரைக்கும் நம்ம இங்கே இருந்தால் போதும். இப்போ வந்து நோ கொடுத்துடலாம். ஓகே, நோ வே, த ட்ரூத் இஸ் ஐ ஹேட் மை ஜாப், ஐ குட் பே. இப்போ வந்து என்ன சொல்கிறான்னா, திஸ் வே, லெட்ஸ் சீ திஸ் வே. ஓகே, இப்போ என்ன சொல்கிறான்னு பார்ப்போம். பட்டன் கிளிக் பண்ணு. ஓகே, ஹலோ லிட்டில் மேன், லெட்ஸ் மேக் அ டீல் இஃப் யூ மேனேஜ் டு கோ த்ரூ. இந்த செக்யூரிட்டி கேமராஸ்லாம் இருக்குல்லங்க, ஒரு ரெக்கார்ட் டைம்குள்ளே வந்து அதுக்குள்ளே அது எல்லாத்துக்கிட்டேயும் வந்து போயிட்டா நான் வந்து ப்ரைஸ் தரணுமா. இவனை வந்து ஜட்ஜ் பண்ணக்கூடாதான், ஏன்னா இவனுக்கு ஒரு என்டர்டெயின்மெண்ட் வேணுமா. ஓகே, ரெடி செட் கோ. அவ்வளோதான். நம்ம வந்து போயிட வேண்டியதான். சீக்கிரம் போ. இந்த ராடு வேறு நடுவில் வருவாங்க, அவ்வளோதான் பிரச்சனை. ஆனால் எனக்கு வந்து ஒரு பிரச்சனை இருக்கும் நடுவில். ஒரு கட்டத்தில் நான் ஓட வேண்டியதாக இருக்கும். ஏன் தெரியுமா, சொல்கிறேன் இருங்க. என்னென்னா, இப்போ ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டேன்னா, இப்போ இந்த சைடுக்கா இந்த இடம் கொஞ்சம் ஸ்லோ பண்ணணும். ஏன்னா வந்து இந்த இடத்துல கொஞ்சம் மாட்டிக்கிட்டால் கூட டைம் வந்து 5 செகண்ட் ஃபுல்லாக போயிடும். சரி ஓகே, இப்போ பாருங்களேன், இந்த எஸ்கலேட்டரில் இருக்குல்ல, அது அப்படியே இப்படி டேர்ன் பண்ணும்போது அவ்வளோதான், இப்படி இடிச்சுக்கும். அதனால நம்ம டக்குன்னு எந்திச்சு ஓட ஆரம்பிச்சிடணும். அப்படி தான் வந்து நான் விளாட்றேன். நீங்கள் அப்படி விளாடுவீங்களான்னு தெரில. உங்களுக்கு கரெக்டாக இருந்துன்னா விளாடுங்க. சரி ஓகே, 30 செகண்ட் தான் இருக்குது, போவேணான்னு தெரில. சரி ஓகே வாங்கப்பா. ஐயோ, 30, 29, 28, 27, 26, 25, 24, 23, 22, 21, 20. வந்துட்டோங்க. 19, 18, இன்னும் முடியலையா, போடு. ஓகே, 17, 16, 15, 14, 13, முடிக்க மாட்டேனோ, 12, 11, 10, முடிச்சிட்டேன். 9, 8, அவ்வளோதான். 8 செகண்ட்ஸில் முடிச்சிட்டேங்க. ஓகே, இப்போ வந்து குட் ஜாப். வந்து ஐயோ, இது வேறு வருதுடா. ஓகே, கிஃப்ட்டை கொடுக்கணுன்றான். என்ன கிஃப்ட்டு, அதோ இந்த ரெட் கலர் ஹார்ஸ் கிடச்சிருச்சுங்க. அவன் வந்து என்ன நினச்சிருப்பான்னா, அவனுக்கு என்டர்டெயின்மெண்ட்டை கொடுத்துட்டு நான் வந்து என்ன பண்ணுன்னா, அது என்னது, ஆமாம், நான் வந்து ஏதாச்சும் இவ்வளோ கஷ்டப்பட்டு இவன்கிட்டேருந்து மாட்டாமலாம் வந்து இது பண்ணுவேன்னா, இவன் வந்து எனக்கு சின்னதாக ப்ரைஸ் கொடுப்பானா அப்படின்னு சொல்லிட்டு இவன் நினச்சிட்டு இருப்பான். ஆனால் இது எவ்வளோ பெரிய பர்சன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். சரி ஓகேங்க, இப்போ நம்ம போயிட்டு ஷவல் எடுக்கணும். இங்கே ராடு இருக்கானா, சரி இல்லை, ஓகே அவ்வளோதான். இப்போ நம்ம போயிட்டு இந்த கேட்டை திறக்கணும். அவ்வளோதான், திறந்தாச்சு. இப்போ உள்ளே போனோன்னா சோல்ஜர் கிட்ட வந்து ஷவல் இருக்குங்க. அவ்வளோதான். இப்போ வந்து எடு. ஓகே, இப்போ நம்ம கீழே போவோம். ஓகேங்க, இப்போ ஷவலை போட்டாச்சு. இப்போ அடுத்த ஏரியா வந்து கேம்பிங் போகணும். வாங்க போகலாம். இந்த ஒரு ட்ராஜிக் டேன்னு சொல்லலாம். அன்ஃபார்ச்சுனேட்டா நேற்று ஒரு ஆக்சிடென்ட் நடந்திருக்கு. அதில் ஃபேமஸ் ஐஸ்கிரீம் மேக்கரான ஜோசப் சுலூனி வந்து காரால மோதிட்டாரு. ஆனால் அந்த காரை ஓட்டிட்டு இருந்த பர்சன் இன்னும் யாருன்னு தெரியல. ராட், நீ இங்கே வாழ்ற? ராட், நீ வீட்டில் இருக்கியா? நீ திரும்ப அவங்கள்ட்டயே போகணும். நீ இன்னும் புரிஞ்சுக்கல. ப்ளீஸ், நீ திரும்ப வரணும்.
எல்லாத்துக்குமே ஒரு எக்ஸ்பிளனேஷன் இருக்கு ராட். ராட் அப்படின்னா சரி, இது நான் இந்த லெட்டரை உங்ககிட்ட கொடுத்துட்டு போகிறேன். இது உன்னோட சொந்த தாய் எழுதினது, நீயே படிச்சுக்கோ. ஓகேங்க, இப்போ வந்தாச்சு. இப்போ ஷவல் எடு. ஓகே, அவ்வளோதான். இப்போ வந்து ஒரு ஒரு டென்ட்டுக்குள்ளே போகணும். எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, இது ஒரு ஒரு டென்ட்டுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா வாய் வளருதுங்க. பார்த்தீங்கன்னா வந்து மேப் இருக்குங்க. இந்த மேப்பை வந்து சில பேருக்கு அது தெரியாது, சில பேருக்கு தெரியும். இந்த மேப்பை வந்து எடுத்துகிட்டு நம்ம என்ன பண்ணலான்னா, இங்கே கீழே வந்து தோண்டணும்ல, ஒரு ஒரு இடத்துல தோண்டணும். ஆனால் நம்ம மேப் இருந்தால் ஈஸியாக தோண்டிடலாம். இதோ இங்கே பாருங்கள், இருக்குது பாருங்கள். இதோ இந்த மேப் எடுத்துக்கணும். இப்போ வந்து சைடில் வந்து 33ன்னு வருதா என்னமோ மார்க்கெட் ஜோனுன்னு சொல்லிட்டு, அந்த இடத்துக்கு நம்ம இப்போ போனோம். அந்த இடத்துக்கு போயிட்டு டக்குன்னு நம்ம வந்து அந்த பேப்பர் அங்கே போட்டு வந்துடுவோம். அப்போ தான் வந்து எங்கே நம்ம தோண்டணும்னு தெரியும். அங்கே தோண்டினா கரெக்டாக இருக்கும். இல்லைனா வந்து எல்லா இடத்துலையும் நீங்கள் தோண்டிகிட்டு இருப்பீங்க. அதனால தான் நான் இது சொல்கிறேன். அவ்வளோதான். இப்போ வந்து இந்த இடம் தான், அவ்வளோதான். ரொம்ப கிட்ட காட்டுது. சரி, ஓகே. இப்போ வந்து நம்ம போய் ஷவல் எடுக்கணும். ஆனால் அந்த ராடு இருக்கான்னு எனக்கு நல்லாவே தெரியும். நான் பாருங்களேன், சத்தம் கேட்குது. இதோ போகிறான் பாருங்க. அவன் மண்டை அப்படி இருக்குது, அப்படி போயிட்டான். ஓகே, இப்போ நம்ம இந்த சைடுக்காக போகணும். எதுக்கு இந்த சைடு போகிற அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஷவலை போட்ட இடத்துல வந்து ராடு இருக்கான். இப்போ போயிட்டான். அவ்வளோதான். இப்போ நம்ம ஷவல் எடுத்துகிட்டு அவன் மண்டையை போய் அடிக்கணும், இல்லைனா டக்குன்னு போய் தோணணும். அவ்வளோதான் வேலை. ஒரு வேலை ராடு வந்தானா மண்டையை அடிக்கணும். இதோ வந்துட்டா பாருங்க சொல்லும் போதே. ஓகே, லொச்சக் போடு. ஓகே, இப்போ இந்த சைடு விழணும். ஓகேங்க, இப்போ வந்து ஓகே வந்தாச்சு. ஷவல் எடுத்துகிட்டு வந்தாச்சு. சரி, ஓகேங்க. நான் சொல்லவே மறந்துட்டேன் பாருங்க. நீங்கள் இந்த வீடியோ புதுசாக பார்க்குறீங்களா, என் சேனலில் நீங்கள் புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பாருங்கள். சாரி வளரிட்டேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஐயோ. ஓகே, இப்போ நம்ம வந்து இதை தள்ளு. எனக்கு வந்து ஆக்சுவலாக வந்து ஒரு ட்ரிக் இருக்குது. என்னன்னா வந்து அது என்னது, இது இந்த லிஸ்ஸுக்கிட்டேயும் சார்லிக்கிட்டேயும் பேசணும்ல, பேசும்போது எனக்கு ஒரு பேட்டர்ன் மாதிரி இருக்குங்க. அது என்ன தெரியுமா, நான் சொல்கிறேன் இருங்களேன். அது வந்து கடைசியாக நம்ம வந்து அவங்கள போய் பிக்கப் பண்ணுவோம்ல, அப்போ சொல்கிறேன். ஃபஸ்ட் நம்ம இப்போ வேனுக்கு போவோம். ஓகே, இப்போ வேனுக்கு வந்தாச்சு. இப்போ மெட்ரோ ஸ்டேஷன் போயிடு. ஓகேங்க, அந்த மேலே தொங்கிட்டு இருக்கிற நம்பர் மாதிரி ஒன்று சொன்னேன்ல, அந்த 658 என்னமோ போட்டிருந்தது. அது வந்து எதுக்குன்னு நான் இப்போ சொல்கிறேன் பாருங்கள். அது வந்து உள்ளே போயிட்டு அந்த அங்கே நடுவில் ஒன்று க்ளோரியாவா அது என்ன சொல்கிறது, ஒரு மாதிரி லைட் மாதிரி எரியுது பாருங்களேன் அங்கே நடுவில் ட்ரெயின் ட்ராக்கு. அந்த இடம் வந்து அந்த இடத்துல வந்து ஒரு ஹார்ஸ் இருக்குங்க. அது நடுவில் எரியுது பாருங்கள் அங்கே லைட்டு மாதிரி. அந்த இடத்துல ஹார்ஸ் இருக்குது. அதை எடுத்தால் வந்து எப்போ பார்த்தாலும் எடுத்தால் வந்து ட்ரெயின் வந்துடும். அதை நம்ம வந்து இந்த ட்ரெயினை என்ன பண்ணணும்னா, ஐயோ ராடு வராங்க அந்த சைடாக. சரி, ஓகே, நம்மளுக்கு டைம் இருக்குது. அந்த ட்ரெயின் வந்து வராமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னா, அந்த நம்பர் தேவை. இங்கே பாருங்களேன், இப்போ 658 658. இப்போ பார்த்திங்கன்னா வந்து அவ்வளோதான். இப்போ வந்து இந்த ட்ரெயின் வந்து சைடில் போயிடும். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா பாருங்களேன். இப்போ வந்து அப்படியே அவ்வளோ ஐயோ வாயோடா. இப்போ அந்த ஹார்ஸ் எடுக்கிறதுக்கு அவ்வளோதான். இங்கே பார்த்தீங்களா 658. நம்ம ஆர்டர் மாற்றாமல் பண்ணுங்க, அவ்வளோதான் வந்து விஷயம். ஆர்டர் கூட மாற்றக்கூடாது. ஓகே, நம்பர் நீங்கள் வந்து மேலே பார்த்துக்கோங்க. சரி, ஓகே, இப்போ வந்து உண்டிகோல் எடுத்துப்போம். அப்போ தான் வந்து நம்ம வந்து அந்த ஹார்ஸ் எடுக்க முடியும். ட்ரெயின் சைடில் போயிடும். ஓகே, டப்பக். ஐயோ இப்போவும் வாய் வருது. டப்பக். ஓகே, அவ்வளோதான். இப்போ ராட் இந்த சைடுக்காக போயிடுவான், நம்ம இந்த சைடுக்காக போவோம். ஓகே, ஏதோ இப்போ காட்டுறேன் பாருங்கள். இந்த மிடில் ட்ராக்கில் தாங்க இருக்கும் அந்த ஹார்ஸு. இப்போ வந்து எனக்கு ரைட் சைடில் போயிடும் இந்த ட்ரெயின் பாருங்களேன். இப்போ வந்து இந்த ஹார்ஸ் எடுக்கிறேன், எனக்கு ரைட் சைடில் போயிடும். உங்களுக்கு சத்தம் கேட்காது, எனக்கு கேட்குது. சரி, அதுவும் ஒன்று. இப்போ வந்து ஹார்ஸ் எடு, அவ்வளோதான். இப்போ ட்ரெயின் போச்சு பார்த்தீங்களா ட்ரெயின். அதான். ஓகே, ஓப்பன் க்ளோஸ். இல்லை க்ளோஸ் இல்லை. ராடு வந்துட்டான். வாடா சின்ன பையில. ஓகேங்க, இப்போ நம்ம வேனுக்கு போவோம். அவ்வளோதாங்க. இப்போ நம்ம வேனுக்கு வந்தாச்சு. இப்போ நம்ம அடுத்த போக வேண்டிய இடம் சர்க்கஸ். போயிடலாமா? வாங்க போயிடலாம். நான் கண்டிப்பாக சொல்கிறேன், என் கண்ணே பற்றும் போல இருக்கு. அது ஆரோக்கியமாக இருக்கா? இது எப்படி பாசிபிள் ஆகும்? அட கடவுளே, அவனை பாரு. இல்லை, அது முடியாது. அப்போ இது உண்மையா? இது எப்படி உண்மையாக இருக்கும்? இது நிஜமாலே பிறந்துருச்சு, எனக்கு ஒன்றுமே புரியலையே. அப்போ இது நிஜமாலே ஒரு மிரக்கல் தான்.
ஒரு மிரக்கல். ஓகேங்க, இப்போ நம்ம சர்க்கஸ் வந்தாச்சு. ஐயோ, ரெக்கார்டிங் ஆரம்பித்தோடனே வளரு. ஓகே, என்னடா வேணும்? ஓகே, இப்போ நான் வந்து ராடு எங்கே வரான்? அதுவும் அங்கே இருக்கா பாருங்க. செருப்பல்ல அடிக்கலாமா? போடு. ஐயோயோ ஐயோயோ, டக்குன்னு ஐயோ, எடுக்க முடியலையே. இப்போ இந்த சைடுக்கா போ, அவ்வளோதான். இப்போ வந்து அந்த உள்ளே போய்டுவான் அவன். ஓகே, இப்போ ஷூஸ் எடு. எங்கடா பார்த்துட்ருக்க? ஓ, எங்க இருக்கான்? எங்க போனா? இங்க இருக்கான். ஆமாம்மா, நான் தான் இங்கே தான் இருக்கேன். போடு. அவ்வளோதான். மண்டையில் பரல, ஆனால் பரவாயில்ல, ஏதோ ஒன்று மைக்கம் போடுற மாதிரி இருக்கான்ல. செருப்பால் அடித்தா கூட இவ்வளோ வீக்காக இருக்காங்க. ஓகே, இப்போ வந்து நான் இந்த தொப்பியை கொடுக்கணுங்க. ஷூஸ் போட்டேன், அவ்வளோதான். இப்போ நம்ம தொப்பியை கொடுக்கணும். எங்கே போனால் அந்த சைடாக போயிட்டாங்க, அவன் பார்க்கல நம்ம. ஓகே, இப்போ வந்து இந்த ஜே அப்பப்பா ஜேன்றேன் பாருங்க. இந்த மைக் இருக்கான்ல, இந்த மைக் வந்து அப்பப்பா ஹா அப்படின்றாங்க. காமெடியாக இருக்குது. சரி, ஓகே. ஓகே, அவ்வளோதான். இப்போ வந்து ஐயோ டேய் போடு. அவ்வளோதான். இப்போ வந்து சர்க்கஸ் கீ கொடு. அவ்வளோதான். கம்பல் பண்ணுறாங்க, இவன் பிளாக்மெயில் பண்ணுறாங்க. எனக்கு ஏதாச்சும் 2 பொருள் ஷெல்டர் மாதிரி ஏதாச்சும் கொடுத்தா மட்டும்தான் நான் இந்த சாவியை தருவேன் அப்படின்றாங்க, கம்பல் பண்ணி. சரி வாங்க, இப்போ ராடுக்கிட்ட போவோம். ஓகேங்க, ராடு இங்கே தான் இருக்கான். ராட், சீக்கிரம் வாடா. சீக்கிரம் வாடா. ஐயோ ஷேக் ஆகுது. ஐயோ ஓய், பிடிச்சிடாத. ஐயோ, பிடிச்சிட்டாங்க. எங்கிட்டே விளையாடுறியா? எங்கிட்ட விளையாடுனா இப்படிதான்டா. ஏதோ ஒன்று, இப்போ தான் நான் வந்து ஃபஸ்ட் டைமாக பிடிக்கிறேன். அவன்கிட்ட விளாடணுமா? சரி, ஓகே, விளாடி காட்டிட்டா போதும். ஓகே, இப்போ சிசர்ஸ் இங்கே இல்லை, இங்கே இல்லை, இங்கே இருக்குது. ஓகே, சிசர்ஸ் எடு. அவ்வளோதான். இப்போ கச்சக் பச்சக் லொச்சக். அவ்வளோதான். இப்போ இதை வந்து அப்படியே அவன் மூஞ்சிலேயே தூக்கி போட்டு போகலாம். எங்கடா இருக்கான்? வா பச்சக். முடிஞ்சுது. இப்போ வந்து நம்ம ஸ்ட்ரைட்டாக எங்கே போகிறோம்? கரெக்டு, சர்க்கஸ் போகிறோம். ஓகே, இப்போ நம்ம வந்து சர்க்கஸ் போயிட்டு ஓப்பன் பண்ணிவிட்டு அவ்வளோதான். இப்போ நம்ம ஸ்ட்ரெயிட்டாக அந்த இடத்துக்கு போயிட்டு சாவி எடுக்கணுங்க. இந்த ராடு தான் எங்கன்னு தெரில. சரி, ஓகே, வாங்க பார்ப்போம். எங்க ஆத்தா ஈவில் நன். எதுக்குடா இப்படி ஸ்டார்ட் பண்ணுறான்? அவங்க நான் 25 வயசு ஆகுற வரைக்கும் என்னை வந்து பார்க்கக்கூடாது என்று சொல்றாங்களா? ஏன்னா நான் பெரிய என்ன சொல்றது அதிசயமான குழந்தையா. நீ அந்த கர்மமா இரு. ஃபர்ஸ்ட் நீ எங்க இருந்து பேசுற அது இருக்கட்டும். ஃபர்ஸ்ட் நீ எதுக்கு என்கிட்ட சொல்ற இத? அது நீ வந்து நான் எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கேன்னு தெரிய வேணாமா? ஆட போட என்ன இப்படி பெரிய காமெடி பீஸா ஆக்குறீங்களா? என்ன பார்த்தா பயமா இருக்கணும்டா உங்களுக்கு. அந்த கர்மம் பிடிச்ச மாஸ்க்கை நான் என் ஃப்ரெண்டு மண்டையில் பார்த்தா கூட அவன் கூட நான் பேச மாட்டேன்டா. சரி, ஓகேங்க. இப்போ நம்ம கேம்பிங் போயிட்டு 3 தே எடுத்துகிட்டு இப்போ நம்ம கேஜ்க்கு வந்து எடுத்துகிட்டு வரணும். சரி, ஓகே. ஃபஸ்ட் நம்ம போயிட்டு இந்த பச்சை கலர் போட்டு வந்துடுவோம். பச்சக் மச்சக் லொஜக். ஓகேங்க, இப்போ வந்து நம்ம கேஜ்க்கு அப்படியே எடுத்துட வேண்டியதான். சரி, இப்போ நம்ம போயிட்டு லிஸிக்கிட்ட பேசணும். வாங்க பேசலாம். ஃப்ரெண்ட்ஸ், நான் சொன்னேன்ல வந்து ஒரு பேட்டர்ன் வச்சுருக்கேன்னு. என்ன பேட்டர்னா வந்து பாருங்களேன். இப்போ வந்து அவள் கேள்வி கேட்டு முடிச்சிருவா. அப்புறம் வந்து என்ன ஆன்சர் சொல்லுவா. அதில் வந்து நான் ஃபஸ்ட்டு 1 கொடுக்குறேன். 1 3 2 3 தான் அதோட பேட்டர்ன். அடுத்த செகண்டாக வந்து நான் வந்து என்ன கொடுக்குறேன்? 3 கொடுக்குறேன். பாருங்களேன், இப்போ வந்து அவ்வளோதான். இப்போ நான் 3 கொடுக்குறேன். அவ்வளோதான். 1 3 கொடுத்தாச்சு. இப்போ வந்து 2 கொடுக்கணும், அப்புறம் 3 கொடுக்கணும். அவ்வளோதான் இதோட பேட்டர்ன். இது நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ நான் 2 கொடுக்குறேன். அது நான் வந்து இந்த கேம் நான் நிறையா விளையாடிருக்கேன். அதனால் எனக்கு இந்த பேட்டர்ன் ஞாபகம் இருக்குது. நான் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இதை உருவாக்கணும். சரி, ஓகே, 3 அவ்வளோதான் கொடுத்தாச்சு. இப்போ பாருங்களேன், அவ்வளோதான். ஓகே, இப்போ ஃபாலோ யூன்னு சொல்லிட்டாலா? ஐயோ, ராடு வந்துட்டாங்க. அவ்வளோதாங்க. நம்ம வந்து இந்த பேட்டர்ன் மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். அது மாதிரி நான் வந்து இந்த சார்லிக்கிட்டேயும் வந்து ஒரு பேட்டர்ன் வச்சுருக்கேன். அது வந்து 2 1 3 1. அதுதான், அது மாதிரி தான் இருக்குது எல்லாம் பேட்டர்ன். ஓகே, இப்போ வந்து லிஸ் எங்கே இருக்கேன்? இங்கே வா. ஓகே, அது மாதிரி தாங்க சொன்னேன்ல. ஐயோ, டோர் காட்டுச்சு, அதனால திறக்குதான்னு பார்த்தேன். சரி, ஓகே. ஆமாம், அதுதான் 1 3 2 3 அது லிஸுக்கு. 2 1 3 1 அது வந்து சார்லிக்கு. அவ்வளோதான். இப்போ நம்ம போய் சார்லியை பிக்கப் பண்ணுவோம். இப்போ பாருங்களேன், இங்கே பாருங்கள். இப்போ வந்து 2 1 3 1 தானே இதோட இவனோட இது கரெக்டு. இங்கே பாருங்கள். இப்போ வந்து நான் ஃபஸ்ட்டு 2 கொடுக்குறேன். ஐ எம் நாட் அஃப்ரேட் என்னமோ சொல்கிறான். அடுத்து வந்து 1 கொடுக்கணும். ஓகேயா? 1 2 1 3 1 தான் இவனோட பேட்டர்ன். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து லிஸ்ட்டுக்கு வந்து 1 1 3 2 3 ஆமாம், 1 3 2 3. இவனுக்கு வந்து 2 1 3 1. அவ்வளோதான். ஓகேயா?
அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டா நீங்கள் போதும். பேப்பரில் கூட எழுதி வச்சுக்கோங்க, எனக்கு உங்களோட இஷ்டம், அவ்வளோதான். பார்த்தீங்களா, ஃபஸ்ட்டு இது பண்ணிட்டேன். அது எனக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குங்க, அதனால வந்து சொல்கிறேன். சரி வாங்க இப்போ நம்ம போவோம். இந்த ராடு வேறு எங்கே வரான்னு தெரில. ஓகே, சீக்கிரம் வாடா சீக்கிரம் வாடா சீக்கிரம் வாடா சீக்கிரம் வாடா, ராடு வந்துட போகிறான். சீக்கிரம் வா சீக்கிரம் வா. 2 பசங்களை நோக்கி ராடின் பயணம். அடப்பாவி, இவன் வேறு எல்லாத்தையும் வந்து ரேடியோவில் சொல்லிட்டு இருக்கான்டா. சரி ஓகே, சீக்கிரம் வா சீக்கிரம் வா சீக்கிரம் வா, ராடு வந்துட போகிறோம். இப்போ வந்து ஸ்லோவாக போயிட்டு ராடு இருக்கானா பார்ப்போம். கச்சக் இல்லை, லொச்சக் இல்லை. ஓகே, சீக்கிரம் வா சீக்கிரம் வா சீக்கிரம் வா சீக்கிரம் வா. அட கொஞ்ச நேரம் இருடா, நான் வேற டப்பாவை போட்டு நடந்து வரேன், நீ வேற ஃபாஸ்டா போயிடுவ. அட போடா, டப்பாவை போட்டு நடந்து வரியான் டப்பாவை. டேய், அந்த டப்பாவை தான் கட்டி வச்சுட்டு நடந்து வந்தா என்னடா, ராடை வேறு எங்கே போனான்னு தெரில. சரி ஓகே ஓகேங்க, எங்கடா போனான் ராடு? ராடு வரலையோ? சரி ஓகே, இப்போ கேஜிக்கு எடுத்துப்போ. ராடு வந்துட்டான்னு நினைக்கிறேன். எங்கடா இருக்கான்? வந்துட்டாங்க வந்துட்டாங்க வந்துட்டாங்க. வா வா சீக்கிரம் வா. உன்னை பார்த்துட்டு ஐயோ மண்டவலிக்கு. லூசு பையல, உனக்கு குண்டு பசங்க பிடிக்கும்னா நீ ஏன்டா குண்டா இல்லை? இந்த சாவி அடிக்க இப்படி இது பண்ணுறான். ஓகே, டப்பா முடியா, சீக்கிரம் வாடா. நான் டப்பாவை கட்ட மாட்டேன், நீ வேணா சீக்கிரமா கிளம்பி போடா, நான் ஃப்ரெண்ட்ஷிப்பை கட் பண்றேன். அப்போ கட் பண்ணுறா பார்ப்போம். சொன்னா கட் பண்ணிடுவேண்ணே, போடா. எஸ் எஸ், ஓ ரொம்ப நன்றி. நம்ம எல்லாரும் வீட்டுக்கு வந்துட்டோம். ஆமா, நம்ம எல்லாரும் ஒரு கிரேட் டீம். ஹாய் பசங்களா. நான் ஒரு லூஸ் நினைச்சீங்களா? நம்ம எல்லாரும் ஒரு கிரேட் டீம். ப்ளீஸ். ஸோ இப்போ வந்து நம்மளுக்கு வேலை என்னன்னா வந்து இந்த சீக்ரெட் இன்க்ரீடியண்ட்டை எடுத்துகிட்டு அவ்வளோதாங்க. இப்போ நம்ம வெளில போயிட வேண்டியதான். சரி ஓகேங்க, இப்போ வந்து இந்த கேம் பிளே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ முடிஞ்சிருச்சு. ஸோ இந்த கேம் பிளே பிடிச்சிருந்தா மறக்காம லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐக்கானையே கிளிக் பண்ணிடுங்க. பாய்.